பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்க நடவடிக்கையால் பதக்கத்தை இழந்த வினேஷ் போகத்துக்கு அரசியல் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. வினேஷ் போகத்துக்கு எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஆறுதல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இந்த பின்னடைவு வேதனை அளித்தாலும் மீண்டு வருவீர்கள் என்பதை தாம் அறிவதாக பதிவிட்டுள்ளார். உலக சாம்பியன் வீராங்கனையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்தியாவின் பெருமைக்குரிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு பெருமை சேர்த்த வினேஷ் போகத்திற்கு இந்திய மக்கள் துணை நிற்பதாக அவர் கூறியுள்ளார். பதக்கத்தை இழந்தாலும் வினேஷ் போகத் அனைவரின் மனதையும் வென்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தகுதி நீக்கம் மூலம் அவரது சாதனையை குறைத்துவிட முடியாது என குறிப்பிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், அனைத்து நிலையிலும் வினேஷ் போகத் தான் உண்மையான சாம்பியன் என்றும் அவரது வலிமை நம் நாட்டின் மகள்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். வீரர் வீராங்கனைகளின் உடற்தகுதியை உரிய முறையில் கண்காணித்து உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இறுதிப் போட்டிக்கு சென்ற வினேஷ் போகத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவிக்காத நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் குற்றம் சாட்டியுள்ளார். வினேஷ் போகத்துக்கு பாரத ரத்னா விருது அல்லது நியமன ராஜ்யசபா உறுப்பினராக பரிந்துரைக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். தங்கப்பதக்கத்தை பெறுவதற்காக அருகில் சென்ற வினேஷ் போகத்தை விளையாட அனுமதிக்காதது துரதிருஷ்டவசமானது என்று முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் ஆம் ஆத்மி எம்எல்ஏவுமான ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.